ஹலோ டியூட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்எஃப் தான் விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள், அப்புறமா பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஃப்எஃப்ல வந்து புதுசாக வந்து ஜுஜுட்சு கைசனோட கொலாபரேஷன் விட்டுருவாங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பரவாயில்லாம் சப்ஸ்கிரைபும் பெல்ல வேணும் ஆளில் வச்சுருங்க, ஓகேவா? அப்புறமா புதுசாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஒன்று விட்டுருவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா மோர்ஸ் அவங்க பேர். ஆனால் ஸ்கில்லெல்லாம் தெரியல அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. இருந்தாலும் இது ஃப்ரீ, ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால மன்னிச்சிக்கோங்க, ஓகேவா? இப்போ இவனுக்கு வந்து போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவோம். இவனோட மூஞ்சை பார்க்கணும், இவனோட மூஞ்செல்லாம் பார்க்கணும். நாங்கள் மறுபடியும் நான் டெஸ்ட் கொடுப்பேன். வாழ்க்கையில் வந்து இந்த வீடியோவில் ஒரு தரமான அடி விழுந்திருக்கோம் இன்னைக்கு கிளாஸ் கார்டில். அதை மட்டும் பாருங்கள். இப்படிப்பட்ட அடி இவன் நாடா எவ்வளோ கருப்பாக இருக்கான். ஏய் தம்பி, பொண்ணா பையனா? தம்பியா பொண்ணா பையனா? வயசு பொண்ணு தாண்டா நான் ரொம்ப தான் இருப்பானா தெரியலையா? ஏதோ ஒன்று கண்ணெல்லாம் அப்படியே பொண்ணு கண்ணு மாதிரி இருக்குது. கலரு பார்த்தீங்கன்னா பையன் கலராக தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டு இந்த ட்ரெஸ்ஸு இவனுக்கு சூட் ஆகலை, அதெல்லாம் வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போயிட்டு டப்பு டிப்புன்னு டாப் டிப்பாக ரெடி ஆகிட்டு வருவோம் பாரு. இப்போ தம்பி அல்ல ட்ரெஸ்ஸு இல்லை பேண்ட்டு பாரு, டாப் டிப்பாக போடுற பாரு. நல்லா இல்லைடா டேய், கரெக்டாக இருக்குது தம்பி கட்டு, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷூ வந்து வெள்ளை கலர் ஷூ தான். என்னடா காம்பினேஷன் கேட்குறீங்க? என்னடா காம்பினேஷன் இது அப்படின்னு. அதான் அப்படிதான் எங்கள் காம்பினேஷன்லாம் அப்படி தான். புறா கேமிங்கோட காம்பினேஷன்லாம் அப்படி தான், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது லேபில் ஏதோ புதுசாக விட்டுருக்காங்களோ அதை போய் பார்ப்போம். டவுன்லோட் பண்ணுறாங்க. அப்புறமா போகிக்கு எதுக்கு இது பண்ணுறாங்கன்னு எதுக்கு போகி திருநாள் கொண்டாடுறாங்கன்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாது. வருஷம் புதுசாக பிறந்துருக்குல்ல, அதனால் நம்மளோட பழசான இது வந்து அந்த நெருப்பில் எரிச்சிட்டு புதுசான நினைவுகளை இருக்கணுன்றா அந்த இது, ஓகேவா? அதுக்குள்ளே இதுலேயே போச்சு. இன்றைக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் தான் இருக்கும். மத்தியம் இந்த ஜுஜுட்சு கைசனோட கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பண்டில் ஃப்ரீயாக ஆளுங்க. அதுவும் நம்மளோட மெயின் கேரக்டரான இட்டோரின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் உழையினது ஏதோ ஒன்று டாடி, ஓகேவா? அந்த இது வந்து ஃப்ரீயாக தராங்க, எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு 2015 ஆனாலாம் இந்த மாதிரி கொலாபரேஷன் வருமானே தெரியல நம்மளுக்கு, ஓகேவா? அதனால் இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணின்னுக்கிறேன், ஓகேவா? இந்த மேட்ச் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னு ஏதோ ஒன்று பண்ணுவோம், பியாட்டம் பண்ணுவோம். இந்த மேட்ச்சில் வந்து நான் கன்னை எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் பி நான் ஒரு பி பாட்டு சமைக்குதா? இதுதான் எங்கள் பாட்டு திறமை. பார்த்துவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்றுருப்போம், ஆனாலும் செகண்ட் மேட்ச் அடிப்போம் பாருங்க. இப்போ பாருங்க தூக்கி சொல்லுறானுங்க பாருங்க. எனக்கு என்னோட கைஸ் இப்போ பாருங்க, பிசான் எடுத்தது தான் என்னோட இப்போ ஒரு பெரிய தப்பாக போச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கில்லும் எடுக்கலண்ணா. சரி குளோவால்னு எடுத்துட்டு போவோம். சரி, இந்த புள்ள பேட்டாவை நான் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன், தலைவர் வரவே இல்லை. என்னடான்னு கேட்டால் உன் கேம் பிளே பிடிக்கலன்னு சொல்கிறான். என்னடா குறை இருக்கு அப்படின்னு எனக்கு வெறியாயிருச்சு. அதனால் இந்த கேம் பிளேயில் பாருங்கள், இந்த கேம் பிளேயில் ஒரு சவால் வேறு விட்டேன். டேய் கிளாஷ் கார்டில்
5 கிலோ தாண்டுறேன். 5 கிலோ தாண்டி அந்த எம்மு மாதிரி மேலே வரும் பார்த்தியா, அந்த கிளாஸ் கார்டில் ஏதாவது ஒரு ரவுண்டில் நான் வாங்குவேன், அந்த கிளாஸ் கார்டு இதில் நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு சபதம் போட்டு வந்திருக்கேன். அது நிற்குமா நிற்காதான்னு தெரியாது. இல்லை பாருங்க, இப்போ முந்திரி கொட்டை மாதிரி மூந்திக்கு போயின்னு இருப்பேன், திடீர்னு முந்திரி கொட்டை மாதிரி மூந்திக்குன்னு வச்சிருவாங்க. எங்கேருந்து அடிப்பானுங்க தெரில. அவனுக்கு டீமில் 2 பேர் காலி. இனிமேல்ட்டு 1 கிலோ சாவாண்டா, நம்மளுக்கு எம்மு பொசிஷன் வரும்னு சொல்லிட்டு ஒருத்தனை போடுறான், இன்னொருத்தன் நாக்கு. நாக்குலாம் இல்லை, 2 பேர் நாக்கு. இங்கே 2 பேர் போட்டு அடிக்கிறானுங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. எங்கள் டீமில் நான் மட்டும் தான் நாக்கு. 2 பேர் 2 கிலோ 1 கிலோன்னு அச்சனை ஏற்கிறானுங்க. எனக்கு வெறுப்பாய் விட்டது. இந்த மேட்ச் அடிச்சே ஆகணும் குமாரே அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் அவன் எடுத்தேன். அதுதான் அங்கே தான் என்னோட டேர்னிங் பாயிண்டே வந்துச்சு. மேக்ஸ் அவன் எடுத்து நீங்கள் பொழக்கிற பொழையில பாருங்க கைஸ், பாருங்க. அந்த குள்ளபேட்டா சொன்ன மாதிரி இன்னைக்கு அடிக்கிற அட்டியில் எல்லாருக்குமே மண்டை பிக்கணும். ஜுஜுட்சு கைசனில் மாஸ்டர் எல்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேச போகிறோம் பாருங்க. குள்ளபேட்டா, இந்த சபதத்தை நான் நிலைநாட்டு வேண்டா, உன்னை கொல்ல வேண்டா. குள்ளபேட்டாவை கொல்றதான் என்ன கதை பாருங்க. கொல்ல வேண்டா, முடிஞ்சா வாடா. நான் இந்த சபதத்தை உடைக்க மாட்டேன், மொத்தத்தையும் போடுவேன். மொத்தத்தையும் எனிமி டீமுக்கு மண்டை தனியாக மூளை தனியாக வரும்டா. இப்போ அடிக்கிற அடியை மட்டும் பாரு. எனிமி பயம் உள்ளாங்களா என்னை பார்த்து நெக்ஸ்ட் மேட்ச்சு வெளியே ஓடிடணும். பட 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 ஃபஸ்ட் நாக்கு பட 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 ஒரு தருதலை பின்னாடி இந்தி அடிக்கிறான். இதெல்லாம் தப்பு இல்லையா? தருதலை தருதலை நெக்ஸ்ட் மேட்ச் ஒன்று நான் தான் போடுவேன், பார்த்துக்கோ. இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சபதத்தை நிலைநாட்டியாச்சு. நம்மளுக்கு தான் அந்த மேலே எம்மு பொசிஷன் வந்துக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வரலன்னு நினைக்கிறேன், பார்க்கல நான். இப்போது நம்மளுக்கு பிடிச்ச கண்ணான தாம்சன் எடுத்துட்டேன். இதில் நான் சும்மா ஏற்றினாலே ஹெட்டு தான் போவோம். இதில் வேறு சபதம் வேறு கொடுத்துட்டேன், என்ன ஆக போதோ. இதுலேயும் நான் மான்ஸ்டர் மாதிரி பேச போகிறேன் பாருங்க. தாம்சன் எடுத்துட்டேன்டா, இனி எனிமிக்கெல்லாம் மண்டை பிச்சுக்க போது பாருங்கடா. பிச்சு 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 போட போகிறேன்டா நான். இங்கே மட்டும் கொஞ்சம் கோளாறு மாதிரி ஆடிட்டுப்போம். எவனோ ஒருத்தர் ஸ்னைப்பர் பிளேயரு, நான் ஹெட்டு வச்சு வைக்க பார்த்துருப்பேன், பட்டுன்னு போட்டான் ஒன்று. எனக்கு 55 மைனஸ் 55 எஸ்பி தான் இருந்துச்சு. கீழே படுத்துட்டேன் நான். இவன் இன்னொருத்தன் என்னடானா அப்படியே நாக் ஆயிட்டான். நான் ஏஞ்சி நின்றுட்டேன், இவனை ஹெல்ப் பண்ணுறேன், மறுபடியும் ஏஞ்சி நின்னான். நான் கீழே ஊதிச்சிட்டேன். நம்மளுக்கு ஆகுறா இந்த இதுன்னு மறுபடியும் மெடிக்கெட் சுற்றி நின்றான். நானும் மெடிக்கெட் சுற்றினேன். இன்னும் நம்ம டீமில் 3 பேர், அவங்க டீமில் 4 பேர். சரி, இந்த ஸ்டீல்த்து பைட்ஸ்ன்னு இருக்கே, அதை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருந்தான், அவனை ஏற்றி விட்டேன். நாக்கு பையன் 1 கில்லு. இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தன் வேணும்னே வந்து மாட்டுவான். பாருங்க, இப்போ வேணும்னே ஒருத்தன் வந்து மாட்டுவான் பாருங்க. மேக்ஸ் அவன் சுவிட்ச் பண்ணுவானா, இங்கே வர்றது கூட தெரியாமல் அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு பாருங்க. அவுட்டு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் எல்லாரையும் போட்டுதான் நின்று இருப்பான். ஆனாடா இது எங்கேருந்துடா அடிக்கிறான்னு கொஞ்ச நேரத்துக்கு நான் ஷாக் ஆகிட்டேன். சரி, இங்கே ஃப்ரீயாக இருக்குது, இப்போ எடுத்துப்போம். திடீர்னு பார்த்தா மேலேருந்து அடிக்கிறான். புரிஞ்சு போச்சு. அப்புறமா ஒருத்தன் நாக்கு. சரி, இந்த ஸ்டீல்த் பைத் எதுக்கு இருக்குது, சரி யூஸ் பண்ண பாருங்க. இன்னும் ஏதோ ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோதான், ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு, அவ்வளோதான். போட்டு போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துச்சு. அப்புறமா வெளியே வந்தா என் ஹெல்த்தெல்லாம் அப்படியே குறையுது. விக்டரின்னு வந்துருச்சு, ஆனால் ஹெல்த் மட்டும் குறையுது. என்னடா இது?
அப்புறமா 3வது பாயிண்ட் எடுத்துட்டோம். இந்த ஸ்கில்லு நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. அந்த ஸ்கில் போயிட்டு 1v1 சுச்சுவேஷனில் அது ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது. 1v1 சுச்சுவேஷனில் அது ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த மேட்ச் ஃபைனல் மேட்ச்சை நம்ம தான் அடித்து வெளுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்ச் மேலே ஃபஸ்ட்டு நம்ம தான். அவ்வளோதான், சபதத்தை நிலை நாட்டியாச்சு. இந்த மேட்ச் ஜெயிக்கிறது மட்டும்தான் ஒன்று இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சில் இங்கே ஒரு கோளாறான சமயம் ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சில் நம்ம வந்து அதிக கில் எடுத்தால் தான் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேயே இருக்க முடியும். அதனால் இன்னைக்கு இந்த மேட்ச்சில் அடிப்போம் பாருங்க 3 கில்லு. எதிரிக்கு மண்டை பறந்துருக்கும். ஒரு டைலாக் சொல்கிறேன், ஆனால் அது வேறு மாதிரி சொல்கிறேன். எதிரிக்கு மண்டை பறகுது, புல்லட் தெரிக்குது. எப்படி மாசா? எதிரிக்கு மண்டை பறகுது, புல்லட் தெரிக்குது. தாம்சனு அந்த தாம்சனும் மேக்ஸ் அவன் தான் லாஸ்ட் வச்சு ஆடிட்டு இருந்தேன். நான் மேக்ஸ் அவன் எதுக்கு எடுக்கிறேன்னா, அழுத்தி பிடி கண்ணுனா மேக்ஸ் அவன் தான். இப்போ இருக்கிற 3 பேரையும் நான் தான் போட்டிருப்பேன். ஒருத்தன் எங்கள் நாக்கு பலியாடு வந்து மாட்டான், இன்னொருத்தன் மேலே ஒருத்தன் இருப்பான், அவன் ஹெட்டு தூக்கணும் மாதிரி ஹெட்டு. இன்னொருத்தன் எங்கே இருப்பானே தெரியாது, ஆனால் சுட்டுட்டு இருப்பான். எங்கடா அவன் தேடிட்டு இருப்பேன், எங்கன்னு தெரியாது. சரி, அவனோட ஃபஸ்ட்டு நம்மள இந்த கில்லு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருப்பேன். அவன் வந்து திடீர்னு வந்து கீழே குடிச்சிட்ருப்பான். இப்போ பாருங்க, மேலே இருப்பான், மேலேயே தான் இருப்பான். போட்டு ஒரே அடி, அவ்வளோதான். பூயா மக்களே, அருமையான பூயா மக்களே. 7 கில்லு எடுத்து பூயா. குலபேட்டா பார்த்துக்கோ, எம்மும் நான் தான். 3 மேட்ச்சில் எம்மி பார்த்து. அப்புறமா மேட்ச் விக்டரியும் நான் தான், ஃபஸ்ட்டு பிளேயரும் நான் தான். ஒரு ஸ்டாரு போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தரமான மேட்சாக இருந்திருக்கும். அப்படி பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் கூட வேணாம் எனக்கு. லைக்கு, சப்ஸ்கிரைபு, பெல் பட்டன்னு ஆளில் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது உங்கள் சுறா கேமிங்.